अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टाहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गसदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. 18வது அத்தியாயத்துல திருத்தீய அம்சத்துல மாயாமோகன் தைத்தியர்களிடத்திலே போய் நீங்க என்னத்துக்காக தபஸ் பண்றீங்கோ, ஐஹிகார்த்தம்னு பாரத்ரியம் தபச பலமிச்சத, ஐஹிகார்த்தமா இல்ல எல்லாவற்றையும் அடிமை கொள்ளணுங்கிறதான எண்ணமா என்னன்னு கேட்கிறான். உடனே அசுரர்கள் பாரத்ரிய பல லாபாய தபஸ்சர்யா மகாமதே 4வது ஸ்லோகத்துல அஸ்மாபிரியமாரப்தா கிம்பா தேத்ர விவக்ஷிதம், எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளணுங்கிறதுக்காக தான் நாங்க இத பண்றோம், நீ யாரு எதுக்காக இத கேட்கிறாயின்னு சொன்ன உடனே மாயா மோகன் நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்கோ, அர்ஹத்வமேனம் தர்மம் ச முக்தித்வாரம் அசம்ருதம் தர்மோ விமுக்தேரர்ஹோயம் நைதஸ்மாத் அபரோவராஹ அத்ரைவ சம்ஸ்திதா ஸ்வர்கம் விமுக்திம் வா கமிஷ்யத அர்ஹத்வம் தர்மமேதம் ச சர்வே யூயம் மகாபலாஹ. நீங்க இங்க இருந்து கொண்டிருப்பவர்களாகவே அர்ஹத்வம் ஏனம் தர்மம் ச, நீங்க எதிர்பார்க்கக்கூடியதையும் அதனால தர்மத்தையும் மேல ஸ்வர்க்கத்தையுமே கூட பெற முடியும்னு சொன்னான். உடனே மேலே என்ன நடந்தது அவளுடைய சம்வாதத்துக்கு மேலேன்னு பராசர மகர்ஷி காண்பிக்கிறார். ஏவம் பிரகாரைர் பகுபிர் யுக்தி தர்ஷன சர்ச்சிதைஹி மாயா மோகேன தே தைத்யாஹ வேதமார்காத் அபாகிருதாஹ. இப்படி அவன் பேசி பேசி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய என்ன தர்மங்கள் உண்டோ அது எல்லாவது வேதத்துல தாந்தம் மனசு அடக்கிறது அப்படிங்கிறத சொல்லி இருக்கு. வேதத்துல வசத்தியானவாளுக்கு சேஷவிருத்தி பண்ணுதல்ங்கிறத பற்றி சொல்லி இருக்கு. வேதத்துல நமக்கு மேலே பரமாத்மான்னு ஒருத்தன் இருக்கான்ங்கிறத சொல்லி இருக்கு. இந்த மாதிரி என்னென்ன விதமானதான வேத மார்க்கம் உண்டோ அதுக்கு தர்மமானதான இடங்களுக்கு அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். இப்படி எல்லாம் அவ பண்ணிட்டு இருந்தா. என்னென்ன பண்ணிட்டு இருந்தான்னார், அவர்களினுடையதான எல்லா செயல்களுமே கூட, அந்த ராட்சசாலினுடைய அசுராளினுடைய எல்லா செயல்பாடுகளுமே கூட இந்த வேத விருத்தமான வழியில இருந்தது. அந்த மகாமோகன் 16வது ஸ்லோகத்துல புனश्च ரக்தாம்பரதிருங் மகா மாயா மோகோ ஜிதேந்திரியாஹ அந்யானாஹ சுரான் கத்வா மிருத்வல்ப மதுராட்சரம், மற்றவர்களிடத்திலேயும் போய் சொன்னான். ஸ்வர்கார்த்தம் யதிவோ வாஞ்சா நிர்வாணார்த்தம் அதாசுராஹ ததலம் பசுகாதாதி துஷ்ட தர்மைர் நிபோததா. நீங்க ஸ்வர்க்கத்தை அடையணுங்கிறதுக்காகவோ அல்லது நிர்வாணார்த்தத்திற்காகவோ நிர்வாணம் அடையணுங்கிறதான வசத்தியானதான பலனை பெறணும்னு எண்ணினாலோ
இந்த பசுகாத்தம் பசுக்களை கொண்டு அடிச்சு ஆகாதிகளை பண்ணறதுங்கிறது அது வேண்டாம். விஞ்ஞானமய அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அது வேண்டாம். விஞ்ஞானமயமேவைதத் அசேஷம் அவகச்சத புத்தியத்வமேவ ச சம்யக் புதைரேவமிஹோதிதம். இந்த லோகம் எல்லாமே விஞ்ஞானமயம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால லோகத்துல ஞானம் இல்லாம விஞ்ஞானம் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னா இது பௌத்த மதத்தினுடையது. விஞ்ஞானவாதம், அப்புறமா க்ஷணிகவாதம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வாதங்களை எல்லாம் எடுத்து சொன்னான். ஜகதேதனாதாரம் பிராந்தி ஞானார்த்த தத்பரம் ராகாதி துஷ்டம் அத்தியர்த்தம் பிராமியதே பவசங்கடே. இந்த ஜகத்துக்குன்னு தனியா ஒரு ஆதாரம் எதுவும் கிடையாது. அதனால நாம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா ஜகத்துங்கிறது பிரகிருதி, பிரகிருதிக்கு மேல கூட மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் அப்படின்னு பெருமாள் அந்த ஜகத்திற்கும் அதாவது அந்த பிரகிருதிக்கும் அதிஷ்டாதாவாக இருக்கான்னு நாம சொல்றோம். அவன் என்ன சொல்றான், ஜகதேதத் அநாதாரம் பிராந்தி ஞானார்த்த தத்பரம். பிராந்தி ஞானார்த்தம் இது எல்லாமே நம்மளுக்கு மாயையை ஏற்படுத்துவதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது. ராகாதி துஷ்டம் அத்தியர்த்தம் பிராமியதே பவசங்கடே. வெறும் ராகாதிகள் கொண்டிருக்கக்கூடியது, சம்சாரத்திலேயே வீழ்த்தக்கூடியது. ஏவம் புத்தியத புத்தியத்வம் புத்தியதைவம் இதீரயன் மாயா மோக சதைத்தேயான் தர்மம் அத்தியாஜயன் நிஜம். அந்த மாயா மோகம் இவ்வாறெல்லாம் பேசி அவளை தர்மத்தை அத்தியாஜயத்து விடுமாறு செய்தான். இப்படி வேத விருத்த அர்த்தங்களை சொல்லி அந்த அல்ப புத்திகள் மிருது புத்திகள் ஒரு சின்ன பேப்பர் மாதிரி விழுந்துடக்கூடிய புத்திய கொண்டதான அவளிடத்துல இந்த மாதிரி எல்லாம் சொன்னா என்ன எடுத்துனார். நானா பிரகார 21 நானா பிரகார வச்சனம் சதேஷாம் யுக்தியோஜிதம் ததா ததாவத தர்மம் சத்யஜுஸ்தே யதா யதா. அவன் அந்த மாதிரி தர்மங்களை சொன்னா எந்த மாதிரி சொன்னான்னா அவ கொஞ்சம் கொஞ்சமா தர்மத்தையே விட்டு விடுவாளோ. எதிரா நமக்கு பெரியவாளா சொல்லி இருக்கக்கூடிய மார்க்கம் மேலையார் செய்வனகள் அப்படிங்கிறது நமக்கு பெரியவாள் காண்பித்திருக்கக்கூடியதான சதாச்சாரம் அப்படிங்கிறதும் ஒரு பிரமாணமாச்சேங்கிறதெல்லாம் மறந்து போனாலாம். கொஞ்சம் கொஞ்சமா அவன் அந்த மாதிரி சொன்னான் எந்த மாதிரி சொன்னா அவ கொஞ்சம் கொஞ்சமா தர்மத்தை விடுவாளோ. யதா யதா தே தர்மம் தத்யஜுஹு ததா ததா அவதத்து தேப்யன்யேஷாம் ததைவோச்சு. இப்படி மாயாமோகன் அங்க தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில பேர்கிட்ட சொல்லியிருக்கான். அவ அதை எடுத்துட்டு போய் மற்றவாள் இடத்துல ஆஹா இனிமே ஒன்னும் பிரச்சனையே இல்லை, நாம உட்காந்து தபஸ் பண்ண வேண்டியதில்லை, நாம மூக்க பிடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதில்லை, நாம நம்மளுடையதான வசதிக்கு நாம எந்த காரியமும் பண்ண வேண்டியதில்லை, அதுவா நடந்து கொள்ளும், எல்லாமே க்ஷணிகம்தான், எல்லாமே மாயம்தான், எல்லாமே மாயாதான், எல்லாமே விஞ்ஞான ஞான ரூபமா இருக்கிறது, விஞ்ஞான கல்பித்தம் லோகம்னு ஒண்ணு இல்லை, எல்லாமே நம்மளுடைய புத்தி விஜிரும்பித்தம் இப்படி எல்லாம் சொன்னா இருக்கக்கூடிய லோகத்தை இல்லாததாக ஆக்கி இருக்கக்கூடிய பரமாத்மாங்கிறவனை மறைச்சு இந்த வஸ்து இங்க இருக்கக்கூடியதான இந்த லோகம் அப்படிங்கிறதையே இயற்கைன்னு சொல்லி அந்த இயற்கை தானாகவே வருங்கிறதாக சொல்லி நன்னா அவளை குழப்பினா. ஆனா கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு, சுலபமா இருக்கு. நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ யாருக்காவது தாசியமா இருந்தாதானே, உனக்கு மேல சுவாமியா ஒருத்த இருந்தாதானே நீ அவனுக்கு கை கட்டி ஊழியம் பண்ணணும், அவனுக்கு தாசிய விருத்தி பண்ணணும், அவனை சேஷியாக கொண்டு நீ சேஷன்னு இருக்கணும். அப்படி ஒருத்தன் கிடையவே கிடையாது. உனக்கு நீயே, நமக்கு நாமே, நமக்கு எல்லாம் விடியல்ங்கிறது அதுவா வந்துவிடும், இயற்கையாலேயே கொடுக்கப்படும். கடவுள் ஒருத்தன் வேண்டியதில்லை, கடவுளை கல்பித்தவன் அயோக்கியன், முட்டாள், இப்படி எல்லாம் என்னென்ன மாயாமோக வாதங்கள் உண்டோ அந்த மாயாமோக வாதங்களை எல்லாம் அவன் சொல்றச்சே நம்பணுங்கிறதுக்காக தாடிய வேற வச்சுட்டு ஒரு ரிஷிய மாதிரி சொல்லி ஒரு சித்த புருஷனை மாதிரி சொல்லி நன்னா லோகத்துல ஏற்கனவே சோம்பேறித்தனமா திரியக்கூடிய லோகத்துக்கு ஆமா நாம என்னத்துக்கு பண்ணணும், நாம பாக்குறோமே வந்தவா எல்லாரும் போகிறதுங்கிறது இயற்கை தான், அதனால பெருமாள் திருவடி அடைந்தார், ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு என்ன சொல்லணும். ஏற்கனவே பெருமாள்னு ஒருத்தன் இருந்தாதானே அவனை போய் அடையிறதுங்கிறது, அவனை பெருமாள் இருந்தாதானே அவனை காண்பித்து கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன்னு சொல்லணும். அதுவே பெருமாளே இல்லை, அதனால அவனை காண்பித்து கொடுக்க வேண்டிய ஆச்சாரியனே இல்லை, பின்ன ஆச்சாரியனுடைய திருவடியை என்னத்துக்கு அடையிறது.
அதனால ஏற்கனவே இயற்கையிலிருந்து வந்தவன் இயற்கையிலே ஒன்று கூடினான். அதனால இயற்கை எய்தினார்னு சொல்றதுதான் சரியாக இருக்கும். இப்படி எல்லா விஷயத்திலையும் பிறப்பு, இறப்பு, இருப்பு, பேச்சு, நடை, உடை, பாவனை, ஆச்சாரம், செயல், எண்ணம், கருத்து எல்லாத்திலையும் அவன் இத சொன்னான். அந்த ஒரு 10 பேர் அங்க இருக்கக்கூடிய அசுராள் சில பேருக்கு சொன்னான். அவ எடுத்துட்டு போய் மற்றவாளுக்கு சொன்னாளாம். இந்த மாதிரி சொன்னவா எல்லாரும் அசுர பிரகிருதிகள். ஆசுராள்னா தனியா கோரை பல்ல வச்சுட்டு தலையில ஒரு கொம்ப வச்சுட்டு வர்றவன்கிறது இல்ல. நம்ம மனசுலேயே கூட ஒருவேளை இன்னொருத்தர மனசுல வச்சுட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறோம்னு சொன்னா நாமளும் கூட ஒரு விதத்துல ஆசுர பிரகிருதிகள் தான். ஏன்னா இது எம்பெருமான் நியத்தமாக ஒருத்தரை இப்படி பண்ணி வைத்திருக்கிறான் அப்படின்னும் பொழுது அவளை தோஷம் சொல்றதுக்கு நாம யாருங்கிறதான எண்ணம் வராம அவளை மனசுல வச்சுட்டு அவளை குத்தி காண்பிக்கிற மாதிரி அவளை தோஷம்னு சொல்ற மாதிரியாக நாம பேசுவோமானால், நாம புரிஞ்சு கொள்ளுவோமானால், நாம மனசுல கொள்ளுவோமானால் நம்மளுக்கும் ஆசுர பிரகிருத்தியான தன்மை இருக்கிறது. அசுரர்களினுடைய தன்மை இருக்கு. அசூயா, பொறாமை, ஆங்காரம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதனால அசுரத்தன்மைனா தனியா ஒரு வேஷத்துல வராது. அது திருமணத்திலே கூட வரும். அது எல்லா விதமானதான சாதாரணமான செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இடத்திலேயும் வரும். தர்ம காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறதேயே அசுர புத்தி வரும். அப்படிங்கிற காரணத்தினால அவ எடுத்துட்டு போய் மற்றவாழ்கிட்ட சொன்னாலாம். தே பியன்யேஷாம் ததைவோச்சுர் அந்யே ததோதிதாக. பாருங்க அது எப்படி பரவித்துனர். அதை கேட்டுண்டா மாயா மோகன் ஒருத்தனை பெருமாள் படைச்சார். அவன் போய் தன் நிகட்டத்துல தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட சொன்னா. அவா போய் அதை வேற பாட்டா சொன்னாலாம். தே பியன்யேஷாம். அவா போய் மற்றவாழ்கிட்ட சொன்னா. ததைவோச்சு அவா சொன்ன மாதிரியே சொன்னா. மேல ஒண்ணு கிடையாது, எம்பெருமான் ஒண்ணு கிடையாது, சேஷின்னு ஒண்ணு கிடையாது, அதனால சேஷன்கிறதானது கிடையாது, அதனால அடிமை பூணுதல்ங்கிறது கிடையாது, அதனால கைங்கரியம் பண்ணணுங்கிறது கிடையாது, அதனால எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம்னு ஒண்ணு கிடையாது, அதை போய் அடையணுங்கிறது கிடையாது, அந்த காரணத்தினால போய் அடையறதுக்கான மார்க்கம்ங்கிறது ஒண்ணு கிடையாது, அதனால பிரபத்திங்கிறது ஒண்ணு கிடையாது, அதனால பக்திங்கிறது ஒண்ணு கிடையாது. என்னமோ இங்க வந்தோம், என்னமோ இருப்போம், எப்படியோ போக போறோம். போன பிறகு யாரு எங்க எப்படி போனான்னு யாருக்கும் தெரிய போகிறது இல்ல. அதனால ஸ்ராத்தாதிகள் தர்ப்பணாதிகள் கிடையாது. அதனால எந்த விதமானதான தர்ம சாஸ்திரங்களும் கிடையாது, தீட்டு கிடையாது, எச்சல் கிடையாது, செத்து போனா ஒண்ணும் கிடையாது, எதுவுமே இல்ல. என்னமோ இங்க வந்தாய், கொஞ்ச நாள் இருக்க போறாய், கொஞ்ச நாள்ல உடம்பெல்லாம் தளர்ந்து போகும், அது இயற்கையால ஆகும். அதனால உன்னுடையதான மனசும் ஒடிஞ்சு போகும். அதனால உன்னை தூக்கி குப்பையில போடுவா, அதுலயே மரணித்து விடுவாய். மரணித்து விடுவாய்னா வந்துட்டு இருக்கிற மூச்சு நின்று போகிறது, அவ்வளவுதான். இதுல கடவுள்ங்கிறவன் என்னத்துக்காக வரணும், பகவான்கிறவன் எங்க? இப்படி எல்லாம் ஒரு மாயா மோகன் முதல்ல ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி, அதனால நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், சன்னியாசனம் பண்ண வேண்டாம், குளிக்க வேண்டாம், சுத்தி கிடையாது, தீட்டு எச்சல் கிடையாது, யார் வேணா எதை வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எங்க வேண்டுமானாலும் சாப்பிடலாம், யார் கொடுத்தும் சாப்பிடலாம், யார் தொட்டும் சாப்பிடலாம். என்ன இந்த வயத்தை போக்கிக்க, பசிய போக்கிக்கணும். பசிங்கிறது ஒரு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு. அது எதை சாப்பிட்டா போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. எதுவா சாப்பிடு, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடணும், இது தர்மம், இது அதர்மம், தர்மமே கிடையாது. இது சத்துவம், இது அசத்துவம் அப்படிங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு பிடிச்சா சாப்பிடு, உனக்கு முடிஞ்சா சாப்பிடு, இல்லையானா பக்கத்துல இருக்கக்கூடியதான முகமது கையில இருந்து வாங்கி சாப்பிடு, ஒன்னும் தோஷம் இல்லை, எதுவுமே கிடையாது. இன்றைய உபன்யாசத்தை யாராவது கேட்டுட்டு என்ன நினைச்சுட்டு இருக்க போறான் அப்படின்னு கடைசியில ஒரே ஒரு வாக்கியம் அப்படின்னு மாயா மோகன் சொன்னதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் கேட்கக்கூடியவாளுக்கு சொன்னான். அப்படி சொல்றவன் யாருக்கு சொல்லுவான்? யாராவது எதிர்த்து, ஏன் சுவாமி இப்படி இருக்குன்னு சொன்னா அதுக்கு தீட்டு இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்கள்லாம் கூட ஏன் மொட்டை அடிச்சுக்கிறீங்க? அப்பா அம்மா போனான்னாக்கா மொட்டை அடிச்சுக்கிறீங்களே, நீங்க ஏன் மொட்டை அடிச்சுக்கிறீங்களோ? இதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்களே மொட்டை அடிச்சுக்கிறீங்களே. நீங்களே உங்க ஆத்துல ஏதோ ஒண்ணு ஒரு காக்காவுக்கு சாதம் வைக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டான்னா இவர் மூஞ்சி எங்க வச்சுப்பார்? அதனால எதிர்த்து கேள்வியே கேட்காததான முட்டாள் கூட்டம் தான் எனக்கு வேணும்னு ஒருத்தர் கேட்டு வாங்கிண்டு அதுதான் பெரியதான கூட்டம்
அப்படின்னு அதுக்கு பகுத்தறிவு கூட்டம்னு கூட பெயர் வச்சு அவருக்கு பகுத்தறிவு பகலவன்னு கூட பெயர் வைப்போமானால் இந்த துக்கத்தை போய் எங்க சொல்லறது? இதுதான் மாயாமோகன் சொன்னதை வாங்கி அவா மற்றவாள்கிட்ட சொல்லி அவா லோகத்துல பரப்புற பொழுது எதுவுமே பண்ண வேண்டாம். உனக்கு 10 மணி வரைக்கும் தூங்கணும்னு தோணித்துன்னா தூங்கு. நேரம் எழுந்த உடனே பல் தேக்கிறதுங்கிறதெல்லாம் என்ன? ஆடு மாடெல்லாம் பல் தேக்கிறதா? அது என்னமோ ஒரு உடம்பு நல்லதுக்காக சொல்லறது. அதனால ஒருவேளை பல் தேய்க்கிறது போய் இப்ப ராத்திரி வேளையில படுத்துக்கிறச்சே வேற பல் தேய்க்கணும்னு வேற படுத்துறா எல்லாரும். ஆக இதெல்லாம் என்னத்துக்கு? பல் தேய்க்க வேண்டாம், குளிக்க வேண்டாம், அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸ்லோகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரோ பொழுது போகாம எழுதி வச்சிருக்கிறார்கள். பூஜாரிகள் ஏமாத்துவதற்காக இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறார்கள். மந்திரங்களை பார்ப்பனர்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தொலைத்து வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி உலகை ஏமாத்தி தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக நடத்தி இருக்கிறார்கள். நிஜமாவே அடியனுக்கு இன்னும் 10 நிமிஷம் இப்படி சொல்லிட்டு இருந்தோம்னாக்க நாம எங்க இப்ப ஆஸ்திக கோஷ்டியில இருக்கோமா நாஸ்திக கோஷ்டியில இருக்கோமான்னு ஆயிடும் போல இருக்கு. இப்படி எல்லாம் மாயா மோகன் சொன்னார். அத அவ அப்படியே கேட்டிருந்தாள். அந்நேஷாம் ததைவோச்சுஹு அந்நைர் அந்நே ததோதிதாக, இவ்வாறே பிறராலே உதிதாக சொல்லப்பட்டவர்கள். மைத்ரேய தத்யஜுர் தர்மம், கொஞ்சம் கொஞ்சமா தர்மத்தை விட்டார்கள். அடுத்த நாள் கார்த்தால எழுந்துக்கல. அவன் கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து பல் தேய்க்கணும். சூரியனுக்கு பல்லு கிடையாது, அதனால சூரியனுக்கு முன்னாடி பல் தேய்ச்சிடணும். சூரியன் பாக்குற மாதிரி பல் தேய்க்க கூடாது. ஏன்னார் அதந்த கோஹிசா அதந்தகா, பல் இல்லாதவன் அவன். அதனால பல் தேய்க்க கூடாது. சூரியன் உதிச்ச பிறகு பல் தேய்ச்சிடக்கூடாது. ஆனா பல் தேய்க்காம இருக்கக்கூடாது. அதனால கார்த்தால வேளையில பல் தேய்ச்சிடணும். அப்படியே ஏதோ ஒரு காரணத்தினால நாம பல் தேய்க்க வேண்டியதாக இருந்ததுனால் சூரியோதயத்திற்கு பிறகு கிழக்கு பக்கம் பார்த்து பல் தேய்க்காதே அப்படின்னு பெரியவா சொல்லுவா. இதெல்லாம் யாரு பெரியவன்? பெரியவன் எல்லாம் கிடையாது. கிழக்கு மேற்குங்கிறதெல்லாம் வைத்துக்கொண்டு தர்மம் கிருமம் எல்லாம் வைத்துக்கொண்டு கர்மம் இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லின்றது எல்லாரும் சொல்ல 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 இப்பவே ஒரு 50 வருஷம் முன்னாடி வரைக்கும் புரட்டாசி மாசமானா கவுச்சி சாப்பிடக்கூடாதுங்கிறத அவளே இதுல எழுதி வைத்திருக்க கூடியதெல்லாம் இப்ப ஒண்ணுமே கிடையாது. புரட்டாசி மாசம் பெருமாளாவது சாமியாவது ஒண்ணும் கிடையாது. யாரும் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறது அதுவும் இப்போ அது என்னது, அது அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில எல்லாரும் போய் பொம்மநாட்டிகளும் படிக்கிறேன் பேர் வழின்னு வேலைக்கு போய் அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில போச்சானா ஒவ்வொரு வாரத்தினுடைய முடிவிலையும் அது என்னமோ ஒரு பார்ட்டிங்கிறதுல இதெல்லாம் கொடுத்து பொம்மநாட்டி பசங்கள் எல்லாம் தண்ணி அடிக்கிறதுங்கிறத கேட்கிற பொழுது அடியன் பிரத்யட்சமா பார்த்தேன். மாம்பலத்துல இதுல சென்னையில அது சிகரெட்டை பிடிச்சின்னு பொம்மநாட்டி பசங்க இருக்கு. இப்ப கூட பார்த்தா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நன்னா களி வந்துட்டு இருக்கு. மாயா மோகன் நன்னா வேலை பண்ணியிருக்கான். மாயா மோகனினுடையதான வழியில வந்திருக்க கூடியவர்கள் நன்னா பேசிட்டு இருக்கா. எதுவும் கிடையாது. இது என்ன இப்ப வாயில நமன்னு இருந்தா வாயில வெத்தலை பாக்க போட்டுக்கிறோம், நமன்னு இருந்ததுன்னா சிகரெட்டை பிடிச்சிக்கிறோம். இதுக்கு என்ன எனக்கு தோணி இருக்கு பிடிச்சிக்கிறேன் இப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தா நாம என்ன பண்ணலாம்னா அததான் சொல்றார். மாயா மோகா மைத்ரேய தத்யஜுர் தர்மம் வேத ஸ்மிருத்யுதிதம் பரம் வேதம் ஸ்மிருதி இதிகாசம் புராணம் பெரியவா அவளுடைய வாக்கியங்கள் இது எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டார்கள். மாயா மோகன் நன்னா பேசி ஜெயிச்சிருக்கான். ஏன்னா சுலபம் இல்லையோ அது ஒண்ணு. காத்தால 6 மணிக்கு உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும்னா தான் கஷ்டம். எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொன்னா என்ன கஷ்டம். அதனால அப்படி ஜெயித்தானாம் அவன். அந்யானப்யன்யபாஷண்ட பிரகாரைர் பகுபிர்த்விஜ தைத்தேயான் மோகயாமாச மாயா மோகோதி மோக கிருத்து. நன்னா எல்லாரையும் மயக்கக்கூடியதான திறமை கொண்டிருக்கக்கூடியதான மாயா மோகனானவன் பல வகைப்பட்டதான பாஷண்ட முதலிய தன்மைகளால பாஷண்ட பிரகிருதி. நீ பூணல் வேண்டாம், வேதம் வேண்டாம், கர்மாக்கள் வேண்டாம், கடவுள் வேண்டாம், இப்படி எல்லாம் சொல்லி பாஷண்ட பிரகாரை பாஷண்டாளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகளினாலே எல்லாரையும் ஏமாற்றினான். ஸ்வல்பேன இவகி காலேன மாயா மோகேன தே சுராக மோகிதாக. கொஞ்ச நாள்லேயே எல்லாருமாக மோகமடைந்தார்கள். யாருன்னார்? கொஞ்ச நாள்லேயே அசுரர்கள் மயக்கப்பட்டார்கள். நாம ஆசுரத்தன்மை இருக்க வேண்டாம் நமக்கு. நாம தெய்வர்களாகவே இருப்போம், தேவாம்சம் கொண்டவர்களாகவே இருப்போம். அதுல விழுந்தவா யாருன்னார்? ஆசுரர்கள் எல்லாரும் விழுந்தார்கள். மோகிதா தத்யஜுஸ்வர்கம் த்ரயீ மார்காஸ்ரிதாம் கதாம். அதனால அவ ஸ்வர்க்கத்தை 4 வரைக்கும் ஸ்வர்க்கத்துல அவதான் இருந்தாலும். ஏன்னா கஷ்யப பிரஜாபதியினுடையதான குழந்தைகள்
அதனால அவருடைய ஒரு பிள்ளைதான் இந்திரன். அதனால இவாளும் அங்க இருந்தாளாம். இப்ப நல்ல விஷயம், நல்ல கதி, நல்ல மார்க்கம், நல்ல இடம், நல்ல சிந்தனை எல்லாவற்றையும் விட்டாளாம். தை மார்காஸ்ரிதாம் கதாம் தத்யஜூஹு. அந்த 3 வேதங்களினுடையதான வழியாக சொல்லப்பட்டிருக்க கூடியதான உபாயாதிகளை கைவிட்டார்களாம். அதை பற்றி பேசுறதையே விட்டாளாம். வேதம்ங்கிறத பேசுறத வைத்து விட்டு வேற விஷயங்களை பேசிட்டு இருந்தாளாம். கேச்சித் வினிந்தாம் வேதானாம். என்னடா பண்ணான்னார் நம்ம பெரியவாள்லாம். என்ன பண்ணாங்கிறத சொல்றா பாருங்கோ. ஏதோ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கா இல்லையா பாருங்க. கேச்சித் வேதா வினிந்தாம் வேதானாம். சில பேர் வேதத்தை தூஷணம் பண்ணார்கள், பௌத்தாதிகள் போன்றவர்கள். தேவானாம் அபரே த்விஜா. வேதம் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஒருத்தன் தேவனே வேண்டாம்னு சொன்னான். தேவானாம் நிந்தாம் சக்ருஹு. தேவதையாக இருக்கக்கூடியவனுக்கு புத்தி பேதலிச்சு போயிடுத்துன்னு பேசிட்டு இருந்தான். அவனுக்கு ஒண்ணும் தெரியாம போயிடுத்துன்னு பேசிட்டு இருந்தான். அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு பேசிட்டு இருந்தான். வேத நிந்தா தேவ நிந்தா யஜ்ஞ கர்ம கலாபஸ்ய ததான்யே த்விஜன்மனாம். பிராமணர்கள் பண்ணக்கூடிய யாகாதி கர்மாக்களினுடையதான நிந்தையை வேறு சிலர் பண்ணி கொண்டிருந்தார்கள். நைதத்யுக்த சகம் வாக்கியம் ஹிம்சா தர்மாய சேஷ்யதே. அதனால ஹிம்சா தர்மாய சேஷ்யதே. ஹவிம்ஷனல தக்தானி பலாயே கர்ப்பகோதிதம். ஹிம்சா ந தர்மாய அப்படிங்கிறதான வார்த்தை. ஹிம்சை பண்றது தர்மத்தை கொடுக்காதுன்னு சொல்றது யுக்தியானது அல்ல. ஹவிம்ஷி அனலதக்தானி பலாய. யாகத்திலே கொடுக்கப்பட்ட அக்னியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹவிஸுகள் எல்லாம் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்குங்கிறதெல்லாம். பலாய இதி அர்ப்பகோதிதம். இதெல்லாம் குழந்தைத்தன்மையானது. யஜ்ஞைர் அநேகைர் தேவத்வம் அவாப்யேந்திரேண புஜ்யதே. ஷம்யாதியதி சேத் காஷ்டம் தத்தரம் பத்ரபுக் பசூஹு. யாகத்துல யஜ்ஞைர் அநேகைர் தேவத்வம் ஆப்ய. பல வகைப்பட்டதான யாகத்தை பண்ணி அதனால இந்திரத்தன்மையை இந்திரனோடு கூட தேவர்களாக ஆகி அனுபவிக்கலாம்னு சொன்னால் ஷம்யாதியதி சேத் காஷ்டம் தத்வரம் பத்ரபுக் பசூஹு. அப்படின்னா இந்த நெருப்புல போடக்கூடியதான குச்சி, அந்த பலாச குச்சியோ அரசங்குச்சியோ, ஷம்யாதி எதிச்சே காஷ்டம், அந்த ஷம்யாதி காஷ்டங்களை கொண்டு நாம யாகங்களை பண்ணா அதனால நாம இந்திரனுடைய கூடவே அனுபவிக்கலாம்னு இருக்குமானால் அதெல்லாம் நிச்சயமாக நம்புறதுக்கு இல்லை. தத்வரம் என்னென்ன பத்ர புக் பசூஹு. அதை காட்டிலும் வெறும் இலத்தழைகளை சாப்பிடுறதான பசுத்துவமே சிறந்தது. ஆடு மாடா இருந்துடலாம். நிகதஸ்ய பசோர் யஜ்ஞே ஸ்வர்க பிராப்திர் யதீஷ்யதே ஸ்வபிதா யஜமானேன கின்னு தஸ்மான் ஹன்யதே. ஒருவேளை யாகத்துல கொல்லப்பட்டதான யாகத்துல கொல்லப்பட்டிருக்க கூடியதான விஷசனம் பண்ணப்பட்டிருக்க கூடியதான பசு ஆடோ எதுவோ அது சொர்க்கத்துக்கு போகிறது. நவாபு வேதன்மிரிய சேனரீஷ்யசி அப்படிங்கிறதான மந்திரத்தினாலே அது சொர்க்கத்துக்கு போகிறதாக காண்பிக்கிறதா இருந்தா ஒரு ஆடையோ மாட்டையோ வெட்டி நீங்க ஒருவேளை அது சொர்க்கத்துக்கு போகிறதுங்கிறது உண்மையாக இருக்குமானால், ஏண்டா உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போகணும்னு உனக்கு தோணல? உங்க அப்பாவை வெட்டி அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புறதானே. ஸ்வபிதா யஜமானேன கின்னு தஸ்மான் ஹன்யதே. தன்னுடையதான அப்பாவை எஜமானன் யாகத்துல ஏன் கொல்ல மாட்டேங்கிறான்? அவன் கூட அப்ப சொர்க்கத்துக்கு போலாமே, ஒரு பசுவே போகுமானால். திருப்தயே ஜாயதே பும்சாஹ புக்தம் அன்யேன சேத்ததாஹ தத்யாத் ஸ்ராத்தம் ஸ்ரமாயான்னம் நவஹேயுஃ பிரவாசினாஹ. திருப்தயே ஜாயதே பும்சா புக்தம் அன்யேன சேத்ததாஹ. எங்க அப்பாவுக்காக யாகம் பண்றேன், ஆனா எங்காத்துக்கு வந்து ஒரு பிராமணார்த்தத்துக்கு ஒருத்தர் வந்து சாப்பிடுறாருனார், வேற ஒருத்தர் வந்து நம்ம மாத்திர சாப்பிடக்கூடியதான வேளையில அது இன்னொருத்தருக்கு திருப்தியே ஜாயதே, இன்னொருத்தருக்கு திருப்தியை கொடுக்கும். அதாவது சாப்பிடுற பிராமணரின் மூலமாய் ஸ்ராத்தம் யாருக்கு பண்றோமோ அவளுக்கு திருப்தி. ஒருத்தர் சாப்பிட்டு இன்னொருத்தருக்கு திருப்தி ஏற்படுமானால் தத்யாத் ஸ்ராத்தம் ஸ்ரமா யான்னம் நவஹேயு பிரவாசினாஹ. அப்போ சிரமப்பட்டு வெளியூருக்கு போறவெல்லாம் இந்த கட்டுச்சாத்தை கட்டிட்டு போக வேண்டாமேன்னார். ஒருத்தர் சாப்பிட்டா இன்னொருத்தருக்கு
பசி குறைஞ்சிடும்னார். நம்ம ஆத்துல இருக்கக்கூடியவா சாப்பிட வேண்டியது, நம்ம பாட்ட கையை வீசிட்டு போலாமே. அந்த வெளியூருக்கு போச்செல்லாம் நாம இத கட்டுச்சோரை கட்டிட்டு போக வேண்டாமே. ஜனஸ்ரத்தேயம் இத்யேதத் அவகம்ய ததோத்ரவஹ உபேக்ஷா ஸ்ரேயசே வாக்கியம் ரோச்சதாம் யன்மயேரிதம். இது எல்லாம் வெறுமை மக்களை நம்பிக்கை வைத்து அதெல்லாம் பண்ணப்பட்டிருக்கக்கூடியது. அதனால நான் சொல்லக்கூடியதான வார்த்தைகள் என்ன உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு மங்களகரமானது, சிறந்ததான பலனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கோள் அப்படின்னு சொன்னா 30 ஸ்லோகம். ஜனஸ்ரத்தேயம் இத்யேதத் அவகம்ய ததோத்ரவஹ உபேக்ஷா ஸ்ரேயசே வாக்கியம் ரோச்சதாம் யன்மயேரிதம். இதெல்லாம் வெறும மக்கள் நம்புறதுக்காகவா சொல்லி இருக்காள். அதனால அதுல எல்லாம் உபேட்சை பண்ணுங்கோள், நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையே கேளுங்கோள்னு சொன்னான், நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்கோள்னு சொன்னான். இதுக்கு பெரிய அத்தியாயம். ஏன்னா இதுதான் நிறைய பேருக்கு ருச்சியா இருக்கு, இதுதான் லோகத்துல நடக்கக்கூடியதா இருக்கு கலிகாலத்துலங்கிறதுனால. நஹ்யாப்தவாதான பசோ நிபதந்தி மஹீம் சுராஹ யுக்திமத்வச்சனம் கிராஹ்யம் மயான்யைஸ்ச பவத்விதைஹி. என்னமோ லோகத்துல ஆகாசத்துல இருந்து சில ஒலிகள் வந்துதான், அதுக்கு தபஸ்னாலதான் அதை பெற முடியுமா. அதை பெற்றவர்களுக்கு ரிஷிகள்னு பெயரா, மந்திர திரஷ்டாக்கள்னு பெயரா. அது அப்படியே ஆகாசத்துல இருந்து குதிக்குமாம். நகி ஆப்தவாதாக நபசோ நிபதந்தி. ஆகாசத்துல இருந்து வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் விழாதுங்கடாப்பா. அந்த காரணத்தினால அதுக்கு என்னவோ வேதம்னு பெயர் வச்சு யாரும் எழுதாதது, எழுதா கிளவி, யாராலையும் இருக்காதவைகள் அப்படின்னு அபௌருஷேயத்துவ கல்பனம். வேதம்னு ஒண்ண கல்பனம் பண்ணா அது எல்லாருமே நம்புற மாதிரி யாருமே எழுதாததுன்னு ஒண்ணு கல்பனை பண்ணான். இப்படி எங்கேயாவது நடக்குமா? யுக்திமத் வச்சனம் கிராஹ்யம். நாம எப்பொழுதுமே யுக்தியோட நம்ம புத்திக்கு பொருந்துற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னாலேயும் உங்களாலேயும் அறிவு இருக்கக்கூடியவா எல்லாராலேயும் அப்படிங்கிறவாளால ஆகாசத்திலிருந்து என்னமோ எழுத்துக்கள் சொற்கள் வந்து குதிச்சன அப்படிங்கிறத நம்புவாளா? மாயா மோகேன தே தைத்யா பிரகாரைர்பகுபிஸ்ததா விருதா பிதா யதா நைஷாம் த்ரயீம் கஷ்சித் அரோச்சயத். இப்படி மாயா மோகனாலே அவர்கள் எல்லாம் நன்னா மதிபேதம் பண்ணப்பட்டார்கள், நன்னா குழப்பப்பட்டார்கள், நன்னா பல வகைப்பட்டதான இந்த மாதிரியான வார்த்தைகளினாலே விருதா பிதாக ஒண்ணும் இல்லாமல் பிரயோஜனமற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அந்த காரணத்தினால அவள்ல ஒருத்தருக்கு கூட வேதம்ங்கிறத பிடிக்கல. நைஷாம் த்ரயீம் கஷ்சித் அரோச்சயத். அதுல ஒருத்தனாவது வேதம்ங்கிறத ஒத்துக்கொள்ளவில்லை. வேதம்ங்கிறது ஆகாசத்திலிருந்து வந்திருக்கக்கூடியதுங்கிறத ஒத்துக்கொள்ளவில்லை. ரிஷிகள் தபஸினாலே பண்ணி அந்த மந்திரங்களை எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டார்கள்ங்கிறத ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு நன்னா அவன் பேசி இருந்தான். இச்சம் உன்மார்க யாத்தேஷு தேஷு தைத்யேஷு தேமராஹ உத்யோகம் பரமம் கிருத்வா யுத்தாய சமுபஸ்சிதாஹ. இப்படி அவ எல்லாரும் தர்ம மார்க்கத்தை விட்டு வேதாதிகளை ஒழித்து தேவதைகளை எல்லாம் இல்லையாக்கி அகர்ம காரியங்களை எல்லாம் பண்ணி குகாரியங்களை எல்லாம் பண்ணி இப்படி தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போய்கொண்டிருக்கிற வேளையில தேவதைகள் எல்லாம் உத்தியோகம் பரமம் கிருத்வா நன்னா முயற்சிய பண்ணி எல்லாரும் தங்களினுடையதான விடாமுயற்சி, தங்களினுடையதான உத்தியோகம், அந்த செயல்பாடுகள் எல்லாரோடும் சேர்ந்திருத்தல்ங்கிறதுனால தேவர்கள் யுத்தத்துக்கு தயாராக வந்தார்கள். ததோ தெய்வாசுரம் யுத்தம் புனரேவா பவத்விஜா. மறுபடியும் இப்போ மாயா மோகன் வந்து லோகத்துல குழப்பி அவளை ரொம்பவும் வருத்தப்பட்டு வேதத்திலிருந்து தூரமானவர்களாய், தேவனிடமிருந்து தூரமானவர்களாய், லோகத்தினுடையதான கூடாத மார்க்கத்திலே சரந்தன் போய்கொண்டிருக்க கூடியவர்களாக எல்லாம் ஆக்கி அவளை ஒரு மாதிரி பாத்தம், அவளுக்கு ஒரு வீழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்கிற வேளையில யுத்தம் வந்தா என்ன பண்ணறதுங்கிறதுக்காக உட்கார்ந்து எல்லா விதமானதான திட்டங்களையும் தீட்டி தேவதைகள் எல்லாம் யுத்தத்துக்கு தயாரானார்கள். அப்போ பெரிய யுத்தமானது நடந்தது. புனரேவா பவத்விஜ ஹதா ததே சுரா தேவைஹி சன்மார்க பரிதன்சினாஹ. அந்த யுத்தத்துல சன்மார்க்கத்திலிருந்து விட்டு ஓடக்கூடியதான அசுரர்கள்
நல்ல வழியிலிருந்து விலகி சென்று விட்டதான அசுரர்கள் தேவர்களால் அசுராக ஹதாக கொல்லப்பட்டார்கள். சத் தர்ம கவசஸ்தேஷாம் அபூத்ய பிரதமம் த்விஜ தேன ரக்ஷா பவத் பூர்வம் நேஷுர் நஷ்டே ச தத்ரதே. நல்ல காரியங்கள், இது ஒரு அழகான ஸ்லோகம் பாருங்க. நல்ல காரியங்களை பண்றது, நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை சொல்லறதுங்கிறதான முறையில அவ ஈடுபட்டிருந்தாலே தேவர்கள், அதுவே கவச்சமாக ஆச்சு. சத் தர்ம கவசஸ்தேஷாம் அபூத்ய பிரதமம் த்விஜா தேன ரக்ஷா பவத் பூர்வம். முதல்ல அவளுக்கு சத்தர்மங்கள் அப்படிங்கிறதான கவச்சம் ஏற்பட்டது. இந்த லோகத்துல இன்னைக்கும் நாம பாட்டு நமக்குரிய காரியங்களை பண்ணிட்டு இருந்தால் ஓரளவுக்கு மேலோட்டமா சில கெடுதல்கள் அதெல்லாம் வந்ததுன்னா கூட நம்ம குழந்தைகள் நம்ம சந்ததி நல்லபடியா இருக்கும். அதுதான். அதனால அது அவளுக்கு ரட்சையாக ஆச்சு. அதனால பூர்வம் நேஷுர் நஷ்டே சத்ரதே, அந்த தேவதைகள் நாசம் அடையாமல் அசுரர்களே அழிந்தார்கள் அவளுக்கு அந்த கவச்சம் இல்லாத காரணத்தினால். ததோ மைத்ரேய தன்மார்கவர்த்தினோ ஏ பவஞ்சனாஹ நக்னாஸ்தே தைரியதஸ்யத்ரம் த்ரயீ சம்வரணம் யதா. இப்போ அவளை மறைக்க கூடியதான நல்லதான கவச்சம் அசுராளுக்கு இல்லை, தேவதைகளுக்குத்தான் இருந்தது. அதனாலே அவர்கள் தோற்றார்கள் கவச்சம் இல்லாத காரணத்தினாலே. கவச்சம்ங்கிறது ஒரு மூடி போட்டு மறைக்கிறது தேகத்தை. இப்போ அந்த அசுரர்களினுடைய வழியில யார் யாரெல்லாம் வந்தாலோ அவளுக்கெல்லாம் அந்த தர்ம கவச்சம்ங்கிறது இல்லாத காரணத்தினால் அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள், அம்மனமானவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு நக்னாஸ்தே தைரியதஸ்யக்தம், எல்லாருக்கும் ஒரு சம்பரணமாய் ஒரு மறைப்பா இருக்கக்கூடியதான வேதத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள்ங்கிறதுனால அந்த அசுரர்கள் மாயாமோக வாக்கியத்தினாலே மோகிதமான அசுரர்களும் அவ யார் யாருக்கெல்லாம் இந்த தர்மங்களை எல்லாம் அல்லது இந்த அதர்மங்களை எல்லாம் எடுத்து சொன்னாலோ அதை யார் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவளுக்கெல்லாம் தர்ம கவச்சம் சத் தர்ம கவச்சம் அப்படிங்கிறதானது இல்லாத காரணத்தினால் இவா கவச்சமற்றவர்கள்ங்கிறதான பெயரை வாங்கினா. கவச்சம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னா அவளுக்கு நக்னர்கள், அந்த புடவைய இதை கட்டின்னு இருக்கான், வஸ்திரம் கட்டின்னு இருக்கான், புடவை கட்டின்னு இருக்கான், எல்லாம் இருந்தாலும் அவ நக்னர்களாக ஆனார்கள். கிருதாஷ்டதே சுரா தேவைர் நானா வேத விநிந்தகாக, இப்படி வேதத்தை நிந்தனை பண்ணக்கூடியவர்களாக ஆக்கப்பட்டார்கள். பிரம்மச்சாரி கிரகஸ்த வானப்பிரஸ்தாசிரமி பரிவ்ராட்வா சதுர்த்தோத்திர பஞ்சமோ நோபபத்யதே. இப்போ ஆசிரம தர்மங்களை சொல்ல போறார். அதுல 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சாரி, கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம். அதை தவிர பரிவ்ராட் அப்படிங்கிறதான ரூபத்துல அந்த பரிவ்ராஜகாள் அப்படிங்கிறதான ரூபத்துல வேற யார் இருக்காளோ, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், பரிவ்ராட்டுன்னாக்க சன்னியாசிக்கு பேர். இப்படி அவளெல்லாம் இருக்கா. 5ஆவதான ஒரு ஆசிரமம்ங்கிறது கிடையாது. யஸ்து சம்த்யஜ்ய கார்ஹஸ்யம் வானப்பிரஸ்தோஹ ந ஜாயதே. யார் ஒருத்தன் கார்ஹஸ்ய தர்மங்களை விட்டு விட்டு வானப்பிரஸ்தனாகவும் ஆகல அப்படின்னு சொன்னா, பரிவ்ராட்வா பிமைத்ரேய சனக்ன பாபகிருன்னராஹ, அவன் இதுவாகவும் ஆல, வானப்பிரஸ்தனாகவும் ஆல, அல்லது சன்னியாசியாகவும் ஆகலை அப்படின்னு சொன்னா ஆசிரமம் இல்லாதவன் அவனுக்கு நக்னன்னு பெயர். நித்யானாம் கர்மணாம் விப்ர தஸ்ய ஹானிரஹர்நிஷம் அகுர்வன் விஹிதம் கர்ம சக்தः பததி தத்தினே. நித்திய கர்மாக்களை எல்லாம் யார் ஒருத்தன் விடுகின்றானோ, நித்யானாம் கர்மணாம் விப்ர யஸ்ய ஹானிரஹர்நிஷம்
அகுர்வன் விஹிதம் கர்ம, எதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இருக்கோ அந்த விஹிதமான கர்மாக்களை பண்ணாததான யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் விஹிதம் சக்கர பததி தத்தினே. அகுர்வன் விஹிதம் கர்ம சக்கர பததி தத்தினே, அன்னைக்கு சக்கரஹா பததி. அகுர்வன் விஹிதம் கர்ம சக்த பததி தத்தினே. ஒருத்தனுக்கு பண்ற காரியங்களை எல்லாம் பண்றதுக்கு சக்தி இருந்தும் அத அவன் பண்ணாமல் போவானானால் அது பததி, அவன் விழுந்து விடுகின்றான். காரியங்களை பண்றதுக்கான சக்தி ஞானம் எல்லாமே இருந்துன்னு பண்ணாதவன் அவன் பதித்தனாகி விடுகின்றான். பிராயச்சித்தே நமஹதா சுத்திமாப்னோத்யனாபதி பக்ஷம் நித்ய கிரியாஹானேஹ கர்த்தா மைத்ரேயமானவஹ. யார் ஒருத்தன் ஆபத் எதுவும் இல்லாமல், ஆபத்காலங்கள் எதுவும் இல்லாமல் எந்த விதமான காரியங்களையும் பண்ணாமல் உட்கார்ந்து இருந்தானோ, சக்தியையும் கொண்டு, சக்தியும் இருக்கு ஆபத்தும் இல்லை அப்படின்னார், அவன் யார் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்க. பிரம்மச்சாரியா இருந்தா என்ன பண்ணணும், க்ஷத்ரியனா இருந்தா என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி யார் ஒருத்தன் கடைபிடிக்கவில்லையோ அவளை பத்தி சொல்றது. சக்த பததி தத்தினே, அவன் அன்றைய தினமே விழுந்து விடுவான். சஸ்யாவலோகனாத் பததி தத்தினே 39 40. பிராயச்சித்தேன மஹதா சுத்திமாப்னோத்யனாபதி பக்ஷம் நித்ய கிரியாஹானே கர்த்தா மைத்ரேயமானவாஹ. பெரிய பிராயசித்தாதிகள் எல்லாம் பண்ணாதான் சுத்தி வாப்னோதி அனாபதி, ஆபத் இல்லாத காலத்துல யார் ஒருத்தன் இந்த காரியங்களை எல்லாம் பண்ணலையோ, ஆபத்காலம் யுத்த காலமா இருக்கு அப்படின்னா நமக்கு தீர்ப்பு சரியா கிடைக்கல, அதுக்கப்புறமா இதை பண்ண முடியலன்னா அதுக்காக நாம வேணா கொஞ்சம் போறோம் தளர்த்தி கொள்ளலாமே தவிர, இப்படி ஆபத் இல்லாத வேளையில யார் ஒருத்தன் இந்த இதெல்லாம் பண்ணாமல் இருக்கானோ அவன் நித்யானாம் கர்மணாம் விப்ரயஸ்ய அனிரதார்னிஷம் குர்வன் விஹிதம் கர்ம சக்த பததி தத்தினே பிராயஷ்சித்தேன மஹதா சுத்திமாப்னோத்யனாபதி. அவன் சுத்தியை அடைகிறான் பிராயஷ்சித்தங்களை பண்றதுனால. பக்ஷம் நித்ய கிரியாஹானே கர்த்தா மைத்ரேயமானவஹ. பக்ஷம் நித்திய கிரியாஹானே, நித்திய கிரியைகளை விட்டுட்டோமானா, அதுவும் என்ன பக்ஷம் நித்திய கிரியாஹானேஹே, ஒரு பக்ஷம் வரைக்கும் நாம விட்டு விட்டோமானால் கர்த்தா சக்த பததி தத்தினே, அவன்தான், அவனுக்கு பண்றதுக்கு சக்தி இருக்கு ஆனால் அவன் பண்ணலைன்னு சொன்னால் அவன் அந்த நாளே விழுந்து விடுகிறான். பிராயஷ்சித்தேன மஹதா சுத்திமாப்னோத்யனாபதி பக்ஷம் நித்ய கிரியாஹானே கர்த்தா மைத்ரேயமானவாஹ. சம்வத்சரம் கிரியாஹானிர் யஸ்ய பும்சோபிஜாயதே. யார் ஒருத்தனுக்கு ஒரு சம்வத்சரம், ஒரு வருஷத்திற்கு அவன் எந்த விதமான காரியங்களையும் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கானால் சம்வத்சரம் கிரியா 42 ஸ்பஷ்டே பக்ஷம் கிரியா நித்திய கிரியாஹானே கர்த்தா மைத்ரேயமானவாஹ. 40 நித்திய கிரியாஹானே, நித்திய கிரியைகளை எல்லாம் விடுறதுனால, அதுவும் ஒரு பட்சம் அளவிற்கு விட்டு விட்டோமானால் நிச்சயமாக அவன் பிராயசித்தாதிகளை பண்ண வேண்டும். ஒருத்தனுக்கு சம்வத்சரம் கிரியாஹானிர் யஸ்ய பும்சோபிஜாயதே, ஒரு வருஷம் காரியங்கள் பண்ணாமல் இருக்கும். காரியங்கள்னா நித்திய விகர்மானுஷ்டானங்களை எல்லாம் பண்ணாமல் இருக்கிறது தான் பேசுறாரு. அப்போ தஸ்யாவலோகனாத் சூர்யோ நிரீக்ஷ்ய சாதுபிஸ்ததா, அவன் ஒரு வருஷம் அந்த மாதிரி கர்மாக்களை எல்லாம் பண்ணாமல் இருப்பானால் அவன் நிச்சயமாக
சுத்தேர் ஹேது மகாமதே. அவன் நிச்சயமாக சம்பத்சரம் அளவுக்கு யார் ஒருத்தன் பண்ணாமல் இருக்கானோ அவன் தஸ்யாவலோகனாத் சூர்யாக நிரீக்ஷ சாதுபி சதா. அவன் தன்னை பூர்த்தி பண்ணறதுக்காக தன்னுடைய பிராயச்சித்தத்திற்காக ஒரு வருஷம் அவன் காரியங்களை பண்ணாமல் இருந்தானால் அவன் அதற்காக அவன் எப்படிப்பட்டவன்? தஸ்யாவலோகனாத் சூர்யாக நிரீக்ஷா. அந்த ஆளை பார்த்தோம், ஒருத்தன் இருக்கும் லோகத்துல அவர் நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணலான்னு நம்மளுக்கு தெரியறது அப்படின்னா அவனை பார்த்துட்டு உடனே சூரியனை பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. நம்ம சூரியனையே தான் பார்த்துட்டு இருக்கணும் இப்படி இருந்ததுன்னாக்க. அதனால தஸ்யாவலோகனாத் சூரியோ நிரீக்ஷ சாதுபி சதா. யார் ஒருத்தன் இந்த மாதிரி கர்மாக்களை பண்ணாதவனை பார்க்க நேரிட்டதோ அவனுக்கு அந்த தோஷம் தன்னிடத்திலே தட்டாமல் இருப்பதற்காக உடனே சூரியனை பார்க்க வேண்டும். प्रायश्चित्तेन एवं पक्ष संवत्सरं क्रियाः निर्यस्य पुंसो विजायते तस्यावलोकनात् सूर्यो निरीक्ष्य साधुभिः सदा. स्पृष्टे स्नानं सचेलं स्यात्. स्पृष्टे स्नानं सचेलं स्यात्. இந்த மாதிரி நக்னனா இருக்கக்கூடியவர்களை தொட நேர்ந்தது அப்படின்னார். ஸ்பிருஷ்டே சகேலம் ஸ்நானம். சகேல ஸ்நானம்ங்கிறது ரொம்ப வசதியானது. வஸ்திரத்தோட அப்படியே கட்டிந்த வஸ்திரத்தோட குளிக்கணும். கட்டிந்த வஸ்திரத்தோட குளிக்கிறது அப்படின்னு சொன்னா அது சில நேரங்கள்ல மற்றெல்லாம் ஸ்நான சாட்டி கட்டின்னு தான் குளிக்கணும். அதனால அந்த மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கை அற்றவன் நக்னன் அவனை நாம தொடர இருந்ததுன்னா சகேல ஸ்நானம். புத்தேர் சுத்தேர் ஹேதுர் மகாமதே. தன்னுடைய சுத்திக்காக அவன் பண்ணிக்கணும். பும்சோ பவதி தஸ்யோக்தா ந சுச்சி பாப கர்மணாஹ. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு பும்சோ பவதி தஸ்யோக்தா ந சுத்தி பாப கர்மணாஹ. அவனுடைய வார்த்தைகளை யார் ஒருத்தன் அவனுக்கு பும்சோ பவதி தஸ்யோக்தா ந சுத்தி பாப கர்மணாஹ. அவனுக்கு சுத்தியே சொல்லி இருக்கல. யார் ஒருத்தன் கிரியாஹானிய ஒரு சம்பத்சரம் விட்டு விட்டானோ அவனுக்கு சகேல ஸ்நானம்னு சொன்னார். தஸ்யோவலோகனாத் சூர்யா நிரீக்ஷா. கிரியாக்களை விட்டவனை பார்க்கணும்னு அவனை தொட்டா சகேல ஸ்நானம்னு. பும்சோ பவதி தஸ்யோக்தா. அவனோட பேசினா ஒரு சுத்தியும் கிடையாது அப்படின்னு அவனுக்கு பிராயச்சித்தமே இல்லை அப்படின்னு எடுத்து. தேவர்ஷி பித்ரு பூதானி யஸ்ய விப்ரஸ்ய வேஷ்மனி பிரயாந்த்யனர்ச்சிதான்யத்ர லோகே தஸ்மான் ந பாபக்ருத். யார் ஒருத்தர் ஆத்துல தேவர்கள் ரிஷிகள் பித்ருக்களுக்கெல்லாம் நித்தியமா ஆராதனாதிகள் நடக்கிறது இல்லையோ, தேவர்ஷி பித்ரு பூதானி பெரியவா இவாளெல்லாம் எந்த ஒருத்தனுடைய வேஷ்மா எந்த ஒருத்தனுடைய வீட்டுல அனர்ச்சிதானி பிரயாந்தி அதுதான் அவனா கொண்டாடப்படாமல் போயிடு விடுகிறார்களோ. ஸ்ராத்தம் பண்ணா பித்ருக்கள் அம்மாத்துக்கு ஏழ்றா, நல்லது பண்ணா தேவதைகள் அவசியமா ஏழ்றா. இப்படி தேவதைகளோ அசுரர்களோ பித்ருக்களோ யாராத்துல நன்னா கொண்டாடப்படவில்லையோ அவன் பித்ருபூதானி பிரயாந்தனர்ச்சிதான்யத்ர லோகே தஸ்மான்ன பாபக்ருத். ஒவ்வொரு ஸ்ராத்த தினத்தன்றும் நம்ம அம்மா அவள்லாம் நம்மாத்துக்கு வராள் அப்படின்னு இருக்கு. அந்த காரணத்தினாலதான் அவளுடைய பார்வை பட்டுது அப்படின்னா இந்த வம்சம் உற்பத்தி ஆகும். இல்லைன்னாக்க தனக்கு சாதம் கிடைக்காது இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு தெரியுமோ இல்லையோ. அதனால அந்த மாதிரி யார் ஒருத்தன் வீட்டுல அவன் கொண்டாடப்படுவதில்லையோ அவனை காட்டிலும் மகா பாப்பம் கொண்டவன் யாருமே கிடையாது. நஹ்யஸ்தி ந புத்தி பாப கர்மணாஹ. தேவர்ஷி பித்ரு பூதானி யஸ்ய விப்ரஸ்ய வேஷ்மனி பிரயாந்த்யனர்ச்சிதான்யத்ர லோகே தஸ்மான் ந பாபக்ருத். யார் ஒருத்தனுக்கு
தன்னுடைய பிதர்களுக்கோ அல்லது மற்றவாளுக்கோ அனுகிரகம் பண்ண தெரியவில்லையோ, அனுகிரகம்னா அவளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக பண்ணக்கூடிய செயல்கள் பண்ணப்படவில்லையோ, அவனுக்கு தஸ்யாவலோகனாத் சூர்யாக நிரீட்சிய சாதுபி சதா, இப்போ அவன் தன்னை சுத்தி பண்ணி கொள்ள வேண்டும். அவனோட பேசினா அது பிராயசித்தமே இல்லை. அவனோட கூட நாம இருக்கக்கூடியது அப்படிங்கறதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு விதமானதான பிராயசித்தம் சொல்லி இருக்கு. தேவரிஷி பித்ரு பூதானி எஸ்ய விப்ரஸ்ய வேஷ்மணி, எந்த ஒருத்தனுடையதான ஆத்துல தேவரிஷி பித்ரு ஸ்ராத்தமா அந்த நித்தியமா நடந்து கொண்டிருக்கிறதோ, பிரயாந்தனர்ச்சிதான்யத்ர லோகம் தஸ்மான் ந பாபகிருத், யார் ஆத்து தேவரிஷி பித்திருக்கள் எல்லாம் ஆத்துக்கு வந்தும் கூட நாம பண்ணக்கூடிய ஸ்ராத்தாதிகள்ல தான் தேவரிஷிகள் தேவ ரிஷி காண்ட ரிஷி தர்ப்பணங்கள்லாம் பண்றோமே, அதெல்லாம் பண்ணி யார் ஆத்துல ஒருத்தன் அனுகிரகம் பண்ண இது பண்ணலையோ, அர்ச்சிக்கப்பட்டிருக்கவில்லையோ, பிரயாந்த் அனர்ச்சிதான் எத்திர லோகே தஸ்மான் பாபகிருத், அவனை காட்டுல ஆத்துக்கு வந்திருக்க கூடியதான தன்னுடையதான முன்னோர தன்னுடைய பரமாத்மாவாகிறதான அந்த எம்பெருமான யார் ஒருத்தன் வேண்டாம்னு சொல்லிட்டானோ, யார் ஒருத்தன் அதுக்காக தனியா இது பண்ணலையோ, சக்தியை கொண்டிருக்கவில்லையோ, அவனை காட்டிலும் மகா பாபகத்து யாருமே கிடையாது அப்படின்னு காண்பிக்கிறார். தஸ்மான் ந பாபகிருத் தேவாதி நிச்சயாசகம் தேவாதி நிஸ்வாசஹதம் ஷரீரம் யஸ்ய வேஷ்ம ச நதேன சங்கரங் குர்யாத் கிரஹீதாசன பரிச்சதைஹி, யாராத்துல எவனுடைய உடம்பு தேவாதி நிஸ்வாச ஹிருதம் ஷரீரம் யஸ்ய வேஷ்ம ச, யாருடைய சரீரமும் யாருடையதான வீடும் அந்த முன்னோர்களினுடைய பெற்றுக்களினுடையதான அனுகிரகத்தை பெற்றிருக்கவில்லையோ, அனுகிரகத்தை பெற்றிருக்கவில்லைங்கிறது பல பிரகாரங்களால நாமளே உணர்ந்து கொள்வோம். இப்படி தேவரிஷி காண்ட ரிஷிகளாகிறதான தர்ப்பணங்கள், அதை ஸ்ராத்தங்கள் யாராலே கொண்டாடப்படுகின்றனவோ, அந்த ஸ்ராத்தாதிகள் எல்லாம் யார் பண்றானோ அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வருது. ஆனா அது எதிர்த்தட்டுல சொல்றார், அவன் யார் பண்ணலையோ நதேன சங்கரம் குர்யாத், அவனோட கூட கலந்துடக்கூடாது. இவன் பிராயசித்தம் பண்ணவன் அப்படிங்கிறதும் இவன் பிராயசித்தம் பண்ணாதவன் அப்படிங்கிறது யாராத்துல இந்த வியவஸ்தை இல்லையோ அவன் நிச்சயமாக அநியாயத்தை அடைகிறான். ஆனா அந்த ஏற்கனவே பெருமாளுடையதான அனுகிரகத்தினால் அதுல எல்லாம் ரொம்ப புத்தி கொண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடியவன், அவனுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்க பெறுகின்றது அப்படின்னு காண்பிக்கிறார். தேவாதி நிஸ்வாசஹதம் ஷரீரம் யஸ்ய வேஷ்ம ச நதேன சங்கரங் குர்யாத் கிரஹீதாசன பரிச்சதைஹி, அவனோட கூட கலந்து உறவாடக்கூடாது, அவனை நம்மாத்துல சேர்க்க கூடாது அப்படின்னு சொன்னார். நதேன சங்கரங் குர்யாத், சங்கரம்னா ஒன்னா கலக்கிறது, அவனோடு ஒன்னாக கலத்தல்ங்கிறது கூடாது. நதேன சங்கரம் குர்யாத் கிரகாச பரிச்சதைஹி, அவனோட கூட ஒத்தையாசனத்திலே உட்கார்ந்துக்கிறது முதலியதெல்லாம் பண்ணாதவர்களாய் நாமோ அந்த இருக்கக்கூடியதான முறையில அந்த கர்மாக்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். சம்பாஷணானு பிரஷ்னாதி சபாயாம் சம்பாஷணானு பிரஷ்னாதி சஹாஸ்யாம் சைவ குர்வதாஹ ஜாயதே துல்யதா தஸ்ய தேனைவ த்விஜவத்சரான், யார் ஒருத்தன் சம்பாஷணானு பிரஷ்னாதி சஹாசம் நைவ கர்மணாக, யார் ஒருத்தன் வந்திருக்க கூடியதான தேவர்கள் பித்திருக்கள் இவாளையெல்லாம் கூட சம்பாஷணானு பிரஷ்னாதி சஹாஸ்யாம் சைவ குர்வதாக, இந்த பாப்பியோட கூட சேர்ந்திருக்க கூடியவன் அவனோட பேசக்கூடியவர்கள் அப்படின்னு அவளுக்கும் கூட ஜாயத்தே துல்யதா தஸ்ய தேனைவ த்விஜவத்சரான், அப்போ தன்னுடையதான
ஏதோ ஒரு கால விசேஷத்துல யார் ஒருத்தன் ஒரு கூடாத காரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கின்றானோ, அவனோட பேசுறானோ, அவனோடு அளவலாவறானோ, அதெல்லாமே ஜாயத்தே துல்லியதா தஸ்ய, பாப்பம் பண்ணவனோட சேர்ந்தவன்கிறதால நம்மளுக்கு பாப்பம் வந்துடும். ஏன்னா அன்னைக்கு கூட சொல்லணும்னு நினைச்சுட்டு சொல்ல வரலன்னு சொன்ன அந்த ஸ்லோகம் பஞ்ச மகா பாப்பங்கள்னு சொல்லி இருக்கிறது எதுன்னா, பஞ்ச மகா பாப்பங்கள், 5 மகா பாப்பங்கள் அப்படின்னா 5 கிடையாது, அது 4 தான் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, பிரம்ம ஹத்யா, சுராபானம். அன்னைக்கு இதுதான் பிரம்ம ஹத்யாங்கிறது வரல. பிரம்ம ஹத்யா, சுராபானம். பிரம்ம ஹத்யா பிராமணனையோ வேதத்தையோ அழிக்கிறது, சுராபானம் கள்ளு குடிக்கிறது, ஸ்தேயம் திருட்டு, குரு வங்கனா கமா பெரியவாளினுடைய மனைவியை போய் சேருதல், அண்ணா அப்பா இவாளை போய் சேருதல். இந்த மாதிரி எல்லாம் இந்த 4 தான் சொல்லிச்சு. பிரம்ம ஹத்யா, சுராபானம், ஸ்தேயம், குருவங்கனா கமாஹா. இதோட கூட மகாந்தி பாத்தகான்யாகு, இதெல்லாம் மகா பாத்தகங்கள்னு சொல்றாள். இந்த 4 தானே சொல்லியிருக்கு. பஞ்சமகா பாத்தகமாச்சேன்னார். கடைசியில முடிக்கிறார் சங்கமஸ்டா பிசை தைசா, அவர்களோட சேர்க்கை. அப்போ யார் ஒருத்தன் தேவ பித்திருக்களை எல்லாம் இல்லையாக்குகின்றானோ, அப்படி இருக்கின்ற பொழுதும் அதனுடையதான அந்த கர்மாக்களை எல்லாம் வைத்து பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஸ்ரத்தாதிகளோட பண்ணணும். இப்படி இல்லாதவனோ, அல்லது யார் ஒருத்தன் கூடாத முறையில இருந்து நக்னனா வேதத்திலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றானோ, அவனோடு தொடர்பு கூடையவர்களுக்கும் கூட எல்லா விதமான கெடுதல்களும் வருங்கிறத தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு காண்பிக்கிறார். பிராமணாத்யாஸ்து ஏ வர்ணாஹ ஸ்வதர்மாத், ஸ்வதர்மாத் அந்யதோ முகாஹ. இப்ப தங்களினுடைய தர்மங்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இதெல்லாம் பிராமணன் முதலியவர்கள் எல்லாம் பிராமணாத்யாஸ்து ஏ வர்ணாஹ ஸ்வதர்மாத் ஸ்வதர்மாத் அந்யதோ முகாஹ, தங்களுக்குரியதான காரியத்திலிருந்து மாறுபட்டவர்களாய், இவனுக்கு என்ன விகிதமோ அதை விட்டு விட்டவர்களாய், அந்யதோ முகாஹ யாந்தி தே நக்ன சம்ஞாம் து ஹீன கர்ம ஸ்வவஸ்சிதாஹ, அவர்களையும், அதாவது வேதத்தையே இல்லாமல் பண்ணவன் அப்படிங்கறதெல்லாம் முதல்ல சொன்னார். இப்போ வானப்பிரஸ்தத்துல இருக்கக்கூடியவன் என்ன எப்படி நடந்துக்கணும்ங்கிறது சொன்னார். இப்போ வானப்பிரஸ்தத்துல இருக்கக்கூடியவனுக்கு மாத்திரம் இல்ல, ஸ்ரத்தாவத்பிஹ் கிருதம் பிரவாசம், அதே ஸ்ரத்தாவத்பிஹ் கிருதம் யத்னாத், பிராமணாத்யை 48, பிராமணாத்யாஸ்து ஏ வர்ணா ஸ்வதர்மாதன்யதோ முகாஹ யாந்தி தே நக்ஞசம்ஞாம். பிராமணனா இருந்து இந்த வேதாதிகளை எல்லாம் நம்பாதவனுக்கு நக்னன்கிறதாக பெயர் வந்து விடும். யாரு வேதத்தை இல்லைன்னு சொல்லிட்டான் பிராமணனா இருந்துண்டு. அது மாத்திரம் இல்ல, சதுர்ணாம் எத்திர வர்ணானாம் மைத்ரே யாத்யந்த சங்கராக, 4 வர்ணமும் கண்டமேனிக்கு சங்கரத்தை அடையுமானால், பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரங்கிறதெல்லாம் விவஸ்தை இல்லாமல் அது சங்கரத்தை சாங்கரியத்தை கலக்கலை பெறுமானால், தத்ராஸ்யா சாது விருத்தீனாம் உபகாதாய ஜாயதே. அப்போ அதெல்லாம் நல்லது பண்றவாளுக்கும் பிராமணாளுக்கும் நாசத்திற்காக அமையும். 4 வர்ணத்தவர்களும் கலந்த மேனிக்கு தங்களை கலக்கி கொண்டார்களானால், முடியதான ஆச்சாராதி ரோபங்களை எல்லாம் விட்டவர்களானால், நிச்சயமாக அவளுக்கு தத்ராஸ்யா சாது விருத்தீனாம் உபசாராஹ உபதாபாய ஒரே தத்ராஸ்தா சாது விருத்தீனாம் உபகாதாய ஜாயதே, அவளுக்கு உபகாத்தங்கள் கெடுதல்கள் ஏற்படுகின்றது. அனபியர்ச்ச ரிஷீன் தேவான் பித்ருபூதாதிதீம்ஸ்ததா, தேவர்கள் பித்ருக்கள் அசுர இவாள் பேர் என்ன அதிதிகள் இவாளை எல்லாம் யார் ஒருத்தன் கொண்டாடுறது இல்லையோ, ஆத்துல வந்திருக்கிற பொழுது
யோ புங்கே தஸ்ய சல்லாபாத் பதந்தி நரகே நராஹ. அப்படி அவளை கொண்டாடாமல் இருக்கக்கூடியவனோட கூட நட்பு பாராட்டினா அதனாலேயே அந்த நட்பு பாராட்டினவன் நரக்கத்திலே விழுந்து விடுவான் அப்படிங்கிறது. யோ புங்கே ஆத்துக்கு வந்திருக்கக்கூடியதான அதிதிகளை விட்டு விட்டு யார் சாப்பிடுறானோ தஸ்ய சம்லாபாத் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நக்னனுடையதான சேர்க்கையினாலே ஒருத்தன் விழுந்து விடுகிறான். தஸ்மாதேதான் நரோ நக்னான் த்ரயீ சந்தியாக தூஷிதான். வேதமாகிறதான மார்க்கத்தை விட்டுவிட்டவர்களும் நக்னங்கிறதானதான பதத்தினாலே கொண்டாடப்படக்கூடியவர்களுமான ஒரு நக்னான் ஸ்திரயீ சத்யா ஸ்திரயீ சந்தியாக தூஷிதான். வேதத்தை விட்டுவிட்ட காரணத்தினாலே தூஷிக்கப்பட்டிருக்கக்கூடியதான அவர்களோட கூட யார் யாரெல்லாம் சேர்றாளோ சர்வதா வர்ஜயே பிராஜ்ய ஆலாபஸ்பர்ஷனாதிஷு. அவனை வேத மார்க்கத்தை விட்டுவிட்டவனை, வஸ்திரமாகிறதான கவச்சத்தை கொள்ளாதவனை நிச்சயமாக வேதமானது கைவிட்டு விடும், லோகமானது கைவிட்டு விடும். நிச்சயமாக அவனுக்கு நரக்கத்துல ஒரு இடம் காத்துருக்கு. யோ புங்கே தஸ்ய சல்லாபாஹத் பததி நரகே ஜனாஹா நராஹா. அவனோட கூட பேசுறதுனால, அதாவது யாருமே இங்க இவர்கள் இல்ல, கண்காணிக்க கூடிய அளவுக்கு யாருமே இல்ல. அப்ப நமக்கு நாமே தானே நமக்கு சுத்தமான கர்மாக்களை எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்போ அதுக்கு வேதாதிகளினுடையதான ஸ்ரத்தை வேணுமே. அப்படி வேதாதிகள்ல ஸ்ரத்தை இல்லாததான நக்னனா இருக்கக்கூடியதான ஒருத்தன் நிச்சயமா அவனுக்கு எல்லா விதமானதான சல்லாபாத் பதந்தி. அவனை போய் ஒருத்தர் பேசினார், அவனோட கூட பேசினார்னார், அந்த மனுஷர் விழுந்து விடுகிறார். அந்த மனுஷர் யார்? ஒருத்தர் கூடாத கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவனை ரட்சணம் பண்ற பிரகாரத்தினால அவனோட கூட தப்பு பண்ணி இருக்கக்கூடியவனோட பேசுறாளோ அதனால அவன் அந்த பேசுறதுனாலேயே அவனும் விழுந்து விடுகின்றான். அப்போ பார்க்க கூடாது, தொடக்கூடாது, பேசக்கூடாதுங்கிறதான மூணையும் சொல்லிட்டு நக்னாளோட கூட மறுபடியும் நக்னங்கிறதுக்கு பொதுவான அர்த்தம் சொல்லி இருக்கா. வேதத்தினுடையதான வச்சனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடியவன். ஆனால் சில இடங்கள்ல பார்க்கிற பொழுது அவளை பேச்சினாலே நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கிற பொழுது நிச்சயமா நக்னன்னு சொன்னா இந்த வேத மார்க்கத்தை இல்லைன்னு சொல்றவன் மாத்திரம் இல்ல, அந்த ஜைன பௌத்தாதிகளையும் தான் சொல்றார். யோ புங்கே தஸ்ய சல்லாபாத் பதந்தி நரகே நராஹ. அந்த மாதிரியான ஒருத்தனோட பேசின காரணத்தினாலேயே, பதித்தனோட பேசிட்டோங்கிற காரணத்தினாலேயே அவர்கள் நரகத்தை அடைகிறார்கள். அதனால தஸ்மாதேதான் நரோ நக்னான் ஸ்திரயீ சந்தியாக தூஷிதான். அதனால வேதத்தை விட்டதான தோஷத்தை கொண்டிருக்கக்கூடியதான இவர்களை சர்வதா வர்ஜயே பிராஜ்ஞா ஆலாபஸ்பர்ஷனாதிஷு. தொடர்றது, பேசுறது முதலியதான எல்லா விஷயத்திலிருந்தும் அவனை விட்டு விடுங்கள். ஸ்ரத்தாவத்பிஹ் கிருதம் யத்னாஹ தேவான் பித்ருபிதாமகான் நப்ரீணயதி தச்சா ஸ்ராத்தம் பதேபிரவலோகிதான் யதேபிரவலோகிதம். இந்த மாதிரியான ஒருத்தரால, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களால, அதாவது மாயாமோகன் சொன்ன வச்சனத்தை கேட்டு யார் யாரெல்லாம் பரப்பி இருக்காளோ அந்த வச்சனத்தை கேட்டு கொண்டிருக்கக்கூடியதான இவாளால எந்த விஷயங்கள் பார்க்கப்பட்டதோ, எது ஏபிகி அவலோகிதம், இவர்களால் எந்த ஒரு விஷயம் பார்க்கப்பட்டதோ அந்த ஸ்ராத்தம் பித்ருக்களுக்கு பிரீணனத்தை கொடுக்காது அப்படின்ட்டார். நப்ர பிரீணயதி தச்ராத்தம் எதே காலே அவலோகிதம். அப்போ நக்னனோட கூட, அதாவது விசுவாசம் இல்லாதவனோட கூட பார்க்க கூடாது, பேசக்கூடாது, சகவாசம் பண்ணக்கூடாது. இல்லையானால் இந்த பலன்கள் எல்லாம் அவசியமாக வந்துதான் சேரும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். இதெல்லாம் நம்ம லோக்கத்துல பல இடங்கள்ல பார்க்கிறோம். லோக்கத்துல எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அதனால
நக்னாதிகள்னு சொன்ன தனியா ஆகாசத்துல இருந்து குதிச்சு விடல, ஏற்கனவே இருக்கக்கூடியவைகள் அதுக்கு நக்னதா இல்லாமல் இருக்கிறதுக்காக நாமும் வேதாதிகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி 50 ஸ்லோகமாச்சு. சொல்லப்பட்டதனுடைய சாரம், நக்னன் பதித்தன் அவனோட கூட பேசக்கூடாது, ஸ்பர்சனம் பண்ணக்கூடாது, அவனோட கூட எந்த விதமானதான கிருத்தியங்களையும் பண்ணக்கூடாது. அது எப்படின்னார், தோஷையோட கூட சேர்ந்து இருக்க மாதிரி ஆகிவிடுறது அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேல ஒரு சததனுங்கிறதான ஒரு ராஜா சொன்னதான விஷயம், சிபியினுடைய பொண்ணோட கூட அந்த கதை, அந்த விஷயம் அவ பேசினதை நான் உனக்கு சொல்றேன். ஸ்ராத்தத்தை எப்படி பண்ணணும், எதெல்லாம் கூடாதுன்னு. அப்போ நக்னாள் ஸ்ராத்தத்தை பத்தி பேசிட்டு வந்தார். அதுல யார் யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்னு, நக்னாள் பார்க்க கூடாதுன்னு போன அத்தியாயத்துல சொன்னார். நக்னன்னா ஏன் பெயர், அவன் ஏன் அப்படி வந்ததுங்கிறத இந்த அத்தியாயத்துல சொல்லி, அந்த நக்னாள் பார்த்து இருக்கக்கூடியதான ஸ்ராத்தம் கெட்டு போகிறதுங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்து அத்தியாய சேஷத்தினால சிபியினுடைய பொண்ணு தன்னுடைய மனைவி போல இருக்கு, அவளிடத்துல ராஜா சொல்றான் சததனுங்கிறது. இது விஷயத்தை இன்னும் பலிஷ்டமாக ஆக்கிறதுக்காக 53வது ஸ்லோகம். நக்னத்துவம், தர்மலோபங்கள் இதெல்லாம் நமக்கு கெடுதலை பண்ணும், ஸ்ராத்தத்துல அவளை சேர்த்து கொள்ள கூடாதுங்கிறத சொன்னார். அத நாம இது வேதமே இல்லைன்னு சொல்லக்கூடியவாள். ஆனால் அந்த பௌத்த இவாளெல்லாம் கூட நக்னாள் தான். பின்ன அவளையும் சொல்றார். அப்படிப்பட்டு இருக்கக்கூடியதான நக்னனை தொலைவிலே வைத்து விடுங்கோள் அப்படிங்கிறதுதான் இதனுடையதான பரமமான சாரம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய, அதுக்கு உபஷ்டம்பகமா இருக்கக்கூடிய சில விஷயங்களை காண்பிக்கிறார். அது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 50 ஸ்லோகங்கள் இருக்கு, அது சேவிக்கலாம். பெருமாள் அனுகிரகத்துல நாளைக்கு மாசப்பரப்பு, நீங்க எனக்கு சொல்லுங்க, மாசப்பரப்பு அன்னைக்கு வச்சிக்கலாமா மற்றவாளை கேட்டு என்னன்ட்டு. அது காத்தாலே தர்ப்பணம் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி மத்தியானமா 12 மணி வாக்குல பண்றது ரொம்ப உச்சிதம்னு இருக்கு. அதனால நாம நீங்க சொன்னீங்கன்னா வச்சுக்கலாம். காத்தால மாசப்பரப்பு தர்ப்பணம் பண்ணிவிடலாம் காத்தாலேயே நாளைக்கு. அதனால வச்சிக்கலாமாங்கிறத எனக்கு நீங்க சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 20 ஸ்லோகம் போகும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.